நொறுங்கிய பூமி நடுங்கியது. சூரிய ஒளியில் அவற்றின் தந்தங்கள் மின்னின. ஆனால் அர்ஜுனனின் அம்புகள் அவற்றின் அடர்த்தியான தோள்களை வெதுவெதுப்பான கத்திகளைப் போல வெண்ணையின் வழியாக துளைத்தன. அவை தரையில் மோதின. காயமுற்றவர்களின் அலறல்களால் காற்று நிரம்பி வடிந்தது. அவர்களின் உடல்கள் இடைவிடாத தாக்குதலால் சிதைந்தனபோ தீவிரமடைந்தபோது கௌரவர்களின் கோடுகள் அசையத் தொடங்கின. அர்ஜுனனின் அம்புகளின் எடையின் கீழ் அவர்களின் வலிமை தடுமாறத் தொடங்கியது. அவர்களின் ரதங்கள் கவிழ்ந்தன. அவர்களின் குதிரைகள் கீழே விழுந்தன. அவர்களின் போர்வீரர்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நொறுங்கினர். கௌரவர்களின் இராணுவம் குழப்பத்தில் பின்வாங்கியதால் பூமியே இரத்தக் கரை படிந்தது போல் தோன்றியது. ஆனால் அர்ஜுனன் இன்னும் தனது காண்டீப வில்லை மீண்டும் ஒரு முறை எடுத்தார். அதன் சரம் ஒரு கார் சரம் போல துடிக்கும் போது அவர் மற்றொரு அம்பை பொட்டிக்குள் வீசினார். இது உண்மையாக தாக்கியது. துரோணரின் மகன் அஸ்வத்தமானின் இதயத்தை துளைத்து தரையில் விழுந்தார் போர் அதன் உச்சத்தை அடைந்தபோது பெரிய போர் வீரரான கர்ணன் தனது ரதத்தின் மீது உயரமாக நின்று கோபத்தால் அவரது கண்கள் எரிந்தன. அவர் அர்ஜுனனை நோக்கி ஒரு தண்டை வீசினார். ஆனால் அர்ஜுனனின் விரைவான பிரதிபலிப்புகளால் அது திசை திருப்பப்பட்டது. தடையின்றி அர்ஜுனன் 3 மற்றும் 70 கூர்மையான அம்புகளை கர்ணனை நோக்கி சுட்டார். தாடி தண்டால் அவரது காதில் அடித்தார். கௌரவர் படைகள் தடுமாறின. அவர்களின் படைகள் முறிந்தன. அவர்களின் வலிமை வீணடிக்கப்பட்டது. அவர்களின் வெறிய வில்லன்கள் போர்க்களத்தில் சிதறிக் கிடந்தனர். அவர்களின் உடல்கள் அர்ஜுனனின் அம்புகளால் ஒரு துப்பாக்கி சூடு வரம்பில் இலக்குகள் போல துளைக்கப்பட்டன. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் படுகொலையின் மீது சிவப்பு நிற ஒளியை வீசுவது போல யதார்த்தத்தின் துணி கிழிந்தது போல் தோன்றியது. அப்போது ராடனின் மகனான உத்தரா அர்ஜுனனின் ரதத்தை அணுகி அவரிடம் கேட்டான். குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான பெரும் போர் தொடங்கிய போது வைசம்பாயனர் அந்த காட்சியை ராஜாவின் முன் விவரித்தார். குரு வீரர்களின் அணிகள் வானத்தின் குறுக்கே சோம்பேறித்தனமாக மிதக்கும் இருண்ட மேகங்களைப் போல விரிந்திருந்தன. அவர்களுள் எதிரில் குதிரைகள் இருந்தன. அவற்றில் ஓட்டுநர்கள் கடுமையான மற்றும் பயங்கரமான கவசங்களுடன் இருந்தனர். ஆனால் போர்க்களத்தில் குடியிருந்த மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்கள்தான் இந்த காவிய மோதலை காண வந்திருந்தனர். கடவுள்களின் அரசனான சட்டா தனது தெய்வீக தோழர்களான விஸ்வாக்கள் மற்றும் மருதுகளுடன் ஒரு பிரமாண்டமான ரதத்தில் சவாரி செய்தார். கடவுள்களின் கார்கள் பூமியில் இருந்தபோது மேலே உள்ள வானம் ஒளியால் எரிந்தது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான அழகில் பிரகாசித்தது. தெய்வீக மாலைகளின் இனிப்பு வாசனையால் காற்று நிரம்பியது. மேலும் சுழலும் ஆடைகள் மற்றும் சாமராக்களின் சத்தம் காற்றில் எடுத்து செல்லப்பட்டது. கடவுள்கள் போர்க்களத்தை சுற்றி தங்கள் இடங்களை பிடித்த போது ராஜாவில் அவர்கள் அனைவரிடமும் தனித்து நின்றது. அனைத்து வகையான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாகனம் அதன் கூரை தங்கத் தூண்களால் நிலைநிறுத்தப்பட்டது. அத்திகிசா, சோமாவர்ணா, பிரஜாபதி மற்றும் பாட்ரி ஆகிய தெய்வீக கார்கள் அதனுடன் பிரகாசமாக பிரகாசித்தன. தாண்டவத்தும்புரு மற்றும் பிற கடவுள்களின் கார்களும் பிரகாசித்தன. முனிவர்களும் சித்தர்களும் அர்ஜுனனுக்கும் குருக்களுக்கும் இடையிலான சந்திப்பை பார்க்க வந்ததால் காற்று எதிர்பார்ப்புடன் மின்சாரமாறு இருந்தது. கடவுள்களின் சிவப்பு குடைகளும் ஆடைகளும் காட்சிக்கு ஒரு வண்ணத்தை சேர்த்தன. அதே நேரத்தில் தெய்வீக வாசனை, தேவியங்களின் வாசனை காற்றில் பரவியது. போராளிகளை அமைதிப்படுத்தியது. பின்னர் எல்லாவற்றுக்கும் மையமாக வாளாவை கொண்டவனாகிய இந்திரனே தனது இடிமுழக்கத்தை கொண்டு அமைதியாக நின்றான். பூமியில் அடித்தளங்களை ஒடுக்கும் ஒரு போரில் பீஷ்மரை எதிர்கொள்ளவிருந்த தனது மகன் அர்ஜுனனின் மீது அவரது கண்கள் கவனமாக நிலையிருத்தப்பட்டன. அவரது நிலையான பார்வை இருந்த போதிலும்
இந்திரனின் வெளிப்பாடு திருப்தியின் எந்த அறிகுறியும் காட்டவில்லை. ஏனெனில் இது ஒரு மரண மோதலை விட அதிகம் என்று அவருக்கு தெரியும். இது கடவுளில் சொந்த சக்தி மற்றும் வலிமையின் சோதனை. போர்க்களம் குழப்பத்தில் வெடித்தபோது இரு படைகளும் எஃகு மற்றும் ஒளியின் வெறித்தனத்தில் மோதுவதை வசமாயினர். மூச்சு திணறலுடன் பார்த்தார். பூமி அவர்களின் காலடியில் நடுங்கியது. ஆனால் இந்திரனின் கண்கள் அவரது மகன் மீது நிலைத்திருந்தன. அவரது இதயம் பெருமை மற்றும் பயத்தின் கலவையால் நிரம்பியது. போர்க்களத்தில் கூடியிருந்த குருக்களின் பரந்த இராணுவத்தின் மீது சூரியன் பாக்கியது. புகழ்பெற்ற போர் வீரரும் பாண்டவர்களின் வாரிசுமான அர்ஜுனன் தனது தோழர்களிடையே உயரமாக நின்று கண்கள் தொலைதூர உருவம் மீது கவனம் செலுத்தினார். அவர் விராடனின் மகனான உத்தராவை நோக்கி திரும்பி அவருக்கு தொடர்ச்சியான விரைவான அறிவுறுத்தல்களை வழங்கினார். அவங்க பலிபீட சின்னத்துடன் அந்த ரதத்தின் தெற்கு பக்கத்திற்கு செல்லுங்கள் என்று அர்ஜுனன் கட்டளையிட்டான். அவரது குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. சரபத்தின் மகன் கிருபா அங்கு செல்கிறார். நீங்கள் அவரை இடைமறிக்க வேண்டும். உத்தாரா வேகமாக தலையசைத்தார். அவரது கண்கள் புரிதலுடன் பிரகாசித்தன. அவர் தனது வெள்ளி நிற குதிரைகளை வலியுறுத்தினார். சூரிய ஒளியில் உயிரும் அவர்களின் தங்க கவசங்கள் கிருபாவின் ரதத்தை நோக்கி விரைந்தன. பயிற்சி பெற்ற கையால் உத்தரா தொடர்ச்சியான விரைவான சூழ்ச்சிகளின் மூலம் அவர்களை வழிநடத்தினார். சக்கரம் வட்ட மேஸ்களை இயக்குவது மற்றும் இடர்புறம் திரும்புவது இவை அனைத்தும் எதிரியின் அம்புகளை தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் கிருபாவின் ரதத்தை நெருங்கிய போது குதிரைகளின் குளம்புகள் பூமியின் மீது மோதியதால் காற்று வேகமாக வீசும் சத்தத்தால் காற்று நிரம்பியது. வீரத்தின் துணிச்சலான மகன் இறுதியார் ரதத்தை அடைந்தார். அவரது கண்கள் கிருபாவின் உருவத்தின் மீது பூட்டப்பட்டன. அவர் எதிரியின் போர் வீரரை எதிர்த்து உயரமாக நின்றார். அர்ஜுனன் தனது இருப்பை அறிவித்து பின்னர் தேவதத்தன் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த சங்கிலியை ஊதினான். அதன் இடிமுழக்கம் போர்க்களம் முழுவதும் ஒரு மலை பிளவுபடுவதைப் போல எதிரொலித்தது. குரூரர்கள் சத்தத்தால் திகைத்து அதை வெறித்தனமாக பாராட்டத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் வானத்திற்குள் கூட எடுத்து சென்றன. சங்கிலியின் காது கேளாத ரெடிப்பால் கோபமடைந்த கிருபா தனது சொந்த கடலில் பிறந்த சங்கிலியை எடுத்து அதே கொடூரத்துடன் ஊதினார். இரண்டு வீரர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். அவர்கள் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது அவர்களின் வில்லுகள் இழுக்கப்பட்டன. அர்ஜுனன் கிருபாவை நோக்கி 10 விரைவான அம்புகளை வீசினார். ஆனால் எதிரி போர் வீரன் அவரை அடைவதற்கு முன்பே அவற்றை வெட்டிவிட்டார். கிருபா பார்த்தாவை தொடர்ச்சியான வெட்டப்பட்ட தண்டுகளால் துளைத்து நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான துண்டுகளை காற்றில் பறக்கவிட்டார். அர்ஜுனனின் கோபம் இப்போது பற்றவைக்கப்பட்டது. மேலும் அவர் அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு போர்க்களத்தில் அனைத்து பக்கங்களையும் அவற்றின் கொடிய பாதைகளால் மூடினார். கிருபாவின் மீது அவரது தண்டுகள் மழை பெய்ததால் வானம் இருந்தது போல் தோன்றியது. அவள் தாக்குதலின் கீழ் தடுமாறினார். அந்த எரியும் அம்புகளால் பாதிக்கப்பட்ட கிருபாவின் கோப உச்சத்தை அடைந்தது. மேலும் அவர் அர்ஜுனனை நோக்கி 10,000 தண்டுகளை வீசினார். போர் தீவிரமடைந்தது. இரு போர் வீரர்களும் சகிப்புத்தன்மையற்ற வீரியத்துடன் மோதிக்கொண்டனர். அர்ஜுனன் கிருபாவின் குதிரைகளை 4 அபாயகரமான அம்புகளால் வெட்டினான். ஒவ்வொன்றும் காந்திவ வில்லிலிருந்து சுடப்பட்டது. பின்னர் தனது ஒட்டுமரின் தலையை அதன் உடலில் இருந்து துண்டித்தார். திரை வடிவ அம்புடன் அவர் கிருபாவின் காரின் நுகத்தை வெட்டினார். மேலும் 3 பேர் அதை வைத்திருந்த மூங்கில் கம்பத்தை துளைத்தனர். பாண்டவர்களின் புகழ்பெற்ற போதகர் துரோணர் தனது தங்க காரான அர்ஜுனனை நோக்கி சென்றபோது போர்க்களத்தில் சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனன் தனது சொந்த ரதத்தில் அமர்ந்தும் உத்தராவை பக்கவாட்டில் வைத்தும் துரோணரின் முன்னேறும் வடிவத்தை பார்த்து நீண்ட தீப்பிழம்பை போன்ற தங்க பலிபீடத்தை கொண்ட பதாகையை கொண்ட
அந்த போர் வீரருக்கு முன்னால் என்னை அழைத்து செல்லுங்கள். நான் அவருடன் சண்டையிட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் வெல்ல முடியாத துரோணர். அவரது வலிமை மற்றும் ஞானத்திற்கு புகழ் பெற்றவர். அவர்கள் ஒருவரையொருவர் நெருங்கிய போது காற்றில் சன்று குண்டுகள் வீசும் சத்தம் போரின் தொடக்கத்தை குறிக்கிறது. வான ஆயுதங்களில் தேர்ச்சி பெற்ற 2 வீரர்களும் அம்புகளை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கினர். தங்கள் கைகள் ஒருவருக்கொருவர் ரதங்களை இலக்காக கொண்டு வேகமாக நகர்ந்தன. பாண்டுவின் மகன் அர்ஜுனன் துரோணரிடம் பணிவுடனும் மரியாதையுடனும் உரையாற்றி, நான் காடுகளில் என் நாடு கடத்தலை முடித்துவிட்டேன். இப்போது எங்கள் தவறுகளுக்கு பழிவாங்க முயற்சிக்கிறேன். நீங்கள் முதலில் என்னை தாக்கும் வரை நான் உங்களை தாக்க மாட்டேன் என்று கூறினார். இருப்பினும் துரோணர் அர்ஜுனனின் வார்த்தைகளால் ஆச்சரியப்படாமல் அவரை நோக்கி 20க்கும் மேற்பட்ட அம்புகளை வீசினார். ஆனால் அர்ஜுனன் என்று அறியப்பட்ட பார்த்தா அவர்கள் அவரை அடைவதற்கு முன்பே அவற்றை திறம்பட வெட்டிவிட்டார். கோபமடைந்த துரோணர் பார்த்தாவின் ரதத்தை 1000 அம்புகளால் மூடினார். ஆனால் பிந்தையவர் காங்கா பறவையின் இறக்கைகளை சுட்ட அம்புகளை சுட்டதன் மூலம் பதிலடி கொடுத்தார். வெள்ளை நிறத்தில் தனது குதிரைகளை மூடினார். போர் மூண்டது. 2 வீரர்களும் தங்கள் வேகத்தையும் வலிமையையும் ஒப்பிட முடியாத பிரகாசமான அம்புகளை வீசினர். அரச சத்திரியர்களை திகைக்க வைப்பதற்காக அம்புகளின் மேகங்களை வீசும்போது மோதும் எதிர் சத்தத்தால் காற்று நிரம்பியது. பார்வையாளர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். இந்த 2 வலிமையான ஆயுதமேந்திய வீரர்களின் திறமை மற்றும் வீரத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். போர் தீவிரமடைந்த போது துரோணர் தங்கத்தில் பூசப்பட்ட தனது வெல்ல முடியாத விலை இழுத்து அர்ஜுனனை கூர்மையான முனைகளால் துளைத்து சூரியனின் ஒளியை சுருக்கினார். ஆனால் பார்த்தா பயப்படாமல் எதிரிகளை அழிக்கும் எண்ணற்ற அம்புகளை மகிழ்ச்சியுடன் வீசினார். மேலும் மிகப்பெரிய அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டவர் துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான போர் ஒரு கண்கர காட்சியாக இருந்தது. போர்க்களத்தில் மோதும்போது அவர்களின் அம்புகள் எல்லா திசைகளிலும் பறந்து கொண்டிருந்தன. அவர்கள் அம்புக்குறிகளை பரிமாறிக்கொண்டபோது வானம் இருண்டது போல் தோன்றியது. ஒவ்வொன்றும் கடைசி அம்பை விட வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. 2 யானைகள் தங்கள் தந்தங்களால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்வது போல் இருந்தது. அவற்றின் கோபமான கூக்குரல்கள் நிலத்தின் குறுக்கே எதிரொலிக்கின்றன. இந்த கடுமையான மோதலில் 2 வீரர்களும் பல்வேறு வான ஆயுதங்களை சரியான வரிசையில் வெளிப்படுத்தினர். அவர்களின் வலிமை ஒப்பிட முடியாதது. அர்ஜுனன் துரோணரின் வேகமான அம்புகளை தனது தீவிரமான தண்டுகளால் எதிர்த்து போராடினார். அதே நேரத்தில் துரோணர் பார்த்தாவின் திறமையை சோதிப்பது போல் மென்மையான மற்றும் நேரான அம்புகளால் விளையாட்டுத்தனமாக போராடினார். போர் தீவிரமடைந்த போது எந்த போர் வீரரும் மேலாதிக்கத்தை பெற முடியாது என்று தோன்றியது. குந்தியின் மகனான அர்ஜுனன் உயரமாக நின்று ராதாரின் மகனான கர்ணனின் மீது கண்களை குறித்தபடி சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. 2 போர் வீரர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது எதிர்பார்த்து காற்று மின்னலாக இருந்தது. அர்ஜுனனின் வார்த்தைகள் சவால் விடப்பட்டன. இன்று கர்ணனே, நீ உன் வலிமையை அறிவேன். மற்றவர்களை புறக்கணிக்க மாட்டான். போரின் விரைச்சலின் மத்தியில் துளையிடும் அவரது பார்வை பஞ்சாலாவின் இளவரசி நீதிமன்றத்தின் மத்தியில் கோபமடைந்ததைக் கண்ட நீ இப்போது அந்த செயலின் பலனை அறுவடை செய்கிறாய். பெருமைக்குரிய வார்த்தைகளுக்கு பெயர் பெற்ற கர்ணன் அர்ஜுனனை ஏளனம் செய்தான். ஓ பார்த்தே, நீ சொல்வதை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயல்களால் செய்கிறாயா என்று அவர் கேலி செய்தார். போர்க்களம் முழுவதும் அவரது குரல் ஒலித்தது. அவர்களை சுற்றி கூடியிருந்த கவசங்கள் அணிந்த வீரர்களை எதிரொலித்தது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் செயல்களை விட அதிகமாக இருப்பதை உலகம் அறிந்திருக்கிறது. உங்கள் வீரத்தை இப்போது நாம் கண்டால் அதன் உண்மையை நாங்கள் அங்கீகரிக்கலாம். கர்ணனின் வார்த்தைகள் கிண்டலாக தொட்டன.
ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் உறுதியின் ஒரு தீப்பொறி வாழ்க்கைக்கு ஒளிரும் அர்ஜுனனின் முகம் கடுமையான வெளிப்பாடாக இருந்தது. அவர் பதிலளித்தார், இப்போதும் நீங்கள் என்னுடன் போரை விட்டு ஓடிவிட்டீர்கள். இதற்காகவே உங்கள் இளைய சகோதரர் கொல்லப்பட்டாலும் நீங்கள் வாழ்கிறீர்கள். உன்னை தவிர வேறு யார் போரில் கொல்லப்பட்ட தனது இளைய சகோதரரை பார்த்த பிறகு அவர் களத்திலிருந்து பறந்து செல்வார்? வார்த்தைகள் ஒரு சமால் போல காற்றில் பொங்கிக் கொண்டிருந்தன. கவனை பதிலளிக்க துணிந்தன. அதுலன் எந்த தயக்கமும் இல்லாமல் வலிமையான கவசத்தை கூட துளைக்கும் திறன் கொண்ட அம்புகளின் சுழற்சியை கட்டவிழ்த்துவிட்டு முன்னேறி சென்றான். ஆனால் அந்த வலிமையான போர் வீரரான கண்ணன் தாக்குதலை விழிப்புடன் ஏற்றுக்கொண்டார். தனது தந்திரத்திலிருந்து அம்புக்கு அம்பு வீசினார். 2 வீரர்களும் மோதிக்கொண்ட போது போர்க்களம் குழப்பத்தில் வெடித்தது. அவர்களின் வில்லுகள் கொடிய தாளத்தில் பாடின. அம்புகளின் சத்தத்தால் காற்று நிரம்பியது. ஒவ்வொன்றும் அதன் அடையாளத்தை துல்லியமாக தாக்கியது. அர்ஜுனனின் காந்திபவில் பாடி அதன் சரங்கள் சக்தியுடன் அதிர்ந்தன. அவர் கண்ணனின் குதிரைகளை வெட்டி அவரது தந்திரத்தை உடைத்தார். கண்ணன் பதிலடி கொடுத்தார். அர்ஜுனன் திறமையாக ஒரு அம்பு மூலம் துண்டித்த ஒரு காட்டை சூட்டார். போர் தீரமடைந்தது. 2 வீரர்களும் மரண நரணத்தில் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். போர் தொடரும்போது அர்ஜுனனின் நோக்கம் நிறைவேறியது. அவரது அம்புகள் அவற்றில் அடையாளத்தை பயங்கரமான துல்லியத்துடன் தாக்கின. அவர் கண்ணனின் மார்பை துளைத்தார். போர் வீரன் பின்வாங்கினார். அவரது பார்வை வலியால் மறைக்கப்பட்டது. சுய நினைவுறு அடைந்த அவர் ஒரு கடுமையான வேதனையை உணர்ந்து தனது கண்ணியத்தையும் பெருமையையும் விட்டு போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினார். வலிமையான போர் வீரர் அர்ஜுனன் வெற்றி பெற்றான். ஆனால் என்னவெல் போர் தொடங்கிய போது வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் விராடனின் மகனான உத்தராவை நோக்கி கூறினான். ஒரு தங்க அனைமரத்தின் கருவியை காணும் அந்த பகுதியை நோக்கி என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் போரின் கரைச்சலுக்கு மேலே சூழ்ந்து செல்கிறது. அங்கே எங்கள் தாத்தா சாந்தலுவின் மகன் ஒரு வானத்தைப் போல என்னுடன் ஒரு சந்திப்பை விரும்புகிறார்கள். குதிரைகள் யானைகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்த சக்தி வாய்ந்த படையை உத்தர பார்த்தார். அவரது இதயம் அவருக்குள் மூழ்கியது. அம்புகளால் துளைத்த அவர் ஒரு வீரரே, இனி உங்கள் சிறந்த குதிரைகளை என்னால் வழிநடத்த முடியாது. என் ஆதிகள் நடுங்குகின்றன. என் மனம் மிகவும் திகைக்கிறது என்று கூறினார். அவர்களை சுற்றியுள்ள குழப்பத்தை அவர் விவரித்தார். வேலிகளின் மடிப்பு, சங்கிலிகளின் வெடிப்பு, போர் வீரர்களால் செய்யப்பட்ட இயோனின் கதனைகள் மற்றும் யானைகளின் அலறல்கள். அர்ஜுனன் அவருக்கு உறுதியளித்து, நீ பயப்படாதே, உன்னை உறுதிப்படுத்திக் கொள். நீங்களும் போர்க்களத்தில் அற்புதமான சாதனைகளை செய்திருக்கிறீர்கள். மனிதர்களிடையே காலே அவர் மச்சியர்களின் புகழ்பெற்ற வரிசையில் பிறந்த ஒரு இளவரசர் என்று உத்தராவுக்கு நினைவூட்டினார். மேலும் தனது எதிரிகளை தண்டிப்பதில் அவர் வேற்றி அடையவில்லை என்று கூறினார். எனவே என் காரில் நிறுத்தப்பட்டுள்ள இளவரசனே, உன் முழு தைரியத்தையும் திரட்டி என் குதிரைகளின் கட்டுப்பாட்டை பிடித்துக்கொள் என்று அவர் கூறினார். புதிய உறுதிப்பட்டுடன் அர்ஜுனன் உத்தராவை பீஷ்மரின் பிரிவை நோக்கி அழைத்து செல்லுமாறு வற்புறுத்தினார். போரில் பீஷ்மரின் வில்சரத்தை வெட்டி தவறவர்களை வான ஆயுதங்களால் பொல்லதாக சபதம் செய்தார். கௌரவர்கள் இன்று எனது காந்திவலியின் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பின்புறத்தை பார்ப்பார்கள் என்று அவர் அறிவித்தார். மேலும் எதிரிகள் ஒன்று கூடி அவரது வலது அல்லது இடது எந்த கையால் சுடுகிறார். அவர்கள் பீஷ்மரின் பிரிவை நெருங்கிய போது அர்ஜுனன் அவரை சுற்றி அம்புகளின் வலையை நெசவு செய்ய தொடங்கினார். வலிமையான போர்வீரன் மகிழ்ச்சியுடன் தாக்குதலை தாங்கினார். ஆனால் விரைவில் 4 வலிமையான போர் வீரர்கள் துசாசனா, பிட்ரனா, துசாசா மற்றும் விவின்சரில் அவரை நோக்கி விரைந்தனர். அவர்கள் அர்ஜுனனானது பெற்றுவை சூழ்ந்தனர். அவர் பீமரின் தரத்தை அதன் வேர்களில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அம்பால் வெட்டினார். எல்லா திசைகளிலும் அம்புகள் பாய்ந்து கொண்டிருந்ததால்
போர் தீரமடைந்தது. அர்ஜுனன் துசாசனை எதிர்கொண்டான். தங்கத்தால் பூசப்பட்ட தனது வில்லை வெட்டி 5 அம்புகள் மூலம் தனது மார்பில் துளைத்தான். துசாசனா போரை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வீட்டனாகவும் அர்ஜுனனின் அம்புகளில் விழுந்தார். அதே நேரத்தில் துஷா மற்றும் விவிஞ்சதியும் குந்தியின் வலிமையான மகனால் கொல்லப்பட்டனர். பூசி தணிந்தபோது வெல்லப்படாத லிபாற்று வெற்றி பெற்றார். சூரிய ஒளியில் அவரது மகுடம் பிரகாசித்தது. அவர் தனியாக 4 வீரர்களையும் அவர்களின் குதிரைகளையும் தோற்கடித்தார். யாரையும் விட்டு செல்லவில்லை. அர்ஜுனனின் கண்களுக்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசும் வகையில் சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. குருக்களின் மாபெரும் போர் வீரர்கள் அவளை தோற்கடிக்க தங்கள் தீர்மானத்தில் ஒன்றுபட்டனர். பூமியை உலுக்கிய ஒரு கொடூரத்துடன் முன்னேறினர். ஆனால் அர்ஜுனன் அவரது ஆன்மா அளவிட முடியாதது மற்றும் அவரது ஆவி சகிப்புத்தன்மையற்றது. தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நின்றது. குருக்களின் அம்புகள் அவர் மீது விழுந்தபோது அவர் தனது மனதின் நடுங்களிலிருந்து முடிவற்ற தண்டுகளை இழுத்தார். ஒவ்வொன்றும் அதன் அடையாளத்திற்கு ஏற்றவாறு வேகமாக தாழ்ந்தன. காந்தீவாவின் சுழற்சியின் சத்தம் ஒரு கோடை நாளில் இடி போன்றது. அவரை எதிர்க்க துணிந்தவர்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டியது. யானைகள் முன்னேறி செல்லும் போது அவற்றின் குளம்புகளுக்கு அடியில் பூமி நடுங்கியது. அவற்றின் திறன்கள் எதிர்த்து உயர்ந்தனால் அர்ஜுனனின் அம்புகள் இலையுதிர்கால மழையைப் போல இருந்தன. அவை இடைவிடாத கோபத்துடன் போர்க்களத்தில் விழுந்தன. அவை வெள்ளி செம்பு மற்றும் மாமிசத்தை துளைத்தன. சிதைந்த உடல்கள் மற்றும் சிதைந்த கனவுகளை தவிர வேறொன்றையும் விட்டு சென்றன. குருக்களின் வெற்றியின் கதனைகள் அவர்கள் பின்வாங்கும் போது பயங்கரத்தின் அளவல்களாக மாறியது. அம்புகளின் கொடிய துல்லியத்தால் அவர்களின் அஞ்சல் கோட்டுகள் கிழிந்தன. போர் தொடங்கிய போது அர்ஜுனனின் வடிவம் களத்தில் நடனமாடுவது போல் தோன்றியது. அவரது வில் ஒவ்வொரு தாக்குதலுடனும் அதன் வரண பாடலை பாடுகிறது. அவரது தண்டுகள் கசங்கள் மற்றும் மாம்சத்தின் வழியாக ஒரே மாதிரியாக வெட்டப்பட்டன. அவை வீழ்த்தெழுந்த உடல்களின் பாதையை விட்டு சென்றன. சங்கு மற்றும் திறன்களின் சத்தம் யாக்கும் அலகல்களுடன் கலந்து பூமியின் அடித்தளத்தை உலுக்கிய ஒரு கூச்சலை உருவாக்கியது. போர்க்களம் இரத்த நதியாக மாறியது. அதன் அலைகள் விரக்தியின் கரையில் மோதியது. ஒரு புயல் நாளில் இலையுதிர்கால இலைகளைப் போல அஞ்சல் மற்றும் தலைப்பாகைகள் அதன் மேற்பரப்பில் மிதந்தன. அதே நேரத்தில் யானைகள் இந்த மரணக்கடலில் முதலைகளாக மாறின. எஃகு மற்றும் மாமிசத்தை வெட்டும் அம்புகளின் சத்தம் ஒரு பயங்கரமான பேரழிவை உருவாக்கியது. அதற்கு முடிவே இல்லை என்று தோன்றியது. அர்ஜுனனின் கோபம் ஒரு நீரோட்டத்தைப் போல பாய்ந்தபோது குருக்களின் ஆவிகள் கொந்தளிக்கத் தொடங்கின. தங்கள் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்ட பயங்கரத்தை அவர்கள் பார்த்தபோது அவர்களின் முரட்டுத்தனமான கூக்குரல்கள் கருணைக்கான வேண்டுகோள்களாக மாறியது. குரு வீரர்களின் தலைவரான துரியோதனன் அச்சத்தில் உறைந்து நின்றான். அவரது இதயம் முன்கணிப்பால் கனத்தது. பின்னர் யதார்த்தத்தில் துணி கிழிந்தது போல் அர்ஜுனனின் அம்புகள் தங்கள் சொந்த வாழ்க்கையுடன் போர்க்களத்தில் நடனமாடுவது போல் தோன்றியது. வீழ்ந்த வீரர்களின் உடல்களிலிருந்து ஓடும் இரத்த நதிக்கு முடிவே இல்லை என்று தோன்றியது. அதன் அலைகள் விரக்தியின் கரையில் ஒரு பெரிய வெள்ளம் போல மோதியது. மரணம் மற்றும் அழிவின் இந்த பேரழிவில் அர்ஜுனன் தனது விதியின் எஜமானனாக நின்றார். அவரது வில் ஒவ்வொரு பக்கத்திலும் அதன் வெற்றி பாடலை பாடுகிறது. அவரது வடிவம் இருளில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசிக்கிறது. வெற்றிக்கு வழிவகுத்த பாதையை ஒளிர செய்கிறது. அவர் உருவாக்கிய இரத்த நதி ஒரு சான்றாகும். சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து குறுக்கிடையே வெடித்த குழப்பத்தின் மீது ஒரு தங்க
ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பாரதர்களின் பேரனும் சாந்தனுவின் மரணமான பீஷ்மர் உயரமாக நின்றார். அவரது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வில் மங்கலான ஒளியில் ஒளிரும். அவர் பாண்டவ இளவரசர் அர்ஜுனனை கடுமையான உறுதியுடன் தனது முகத்தில் பொறித்தார். அவர் அருகில் சென்றபோது பீஷ்மரின் தலைக்கு மேல் ஒரு வெள்ளை கொடியை வைத்திருந்தார். இதனால் அவர் சூரிய உதயத்தின் போது ஒரு கம்பீரமான மலையைப் போல தோற்றமளித்தார். அர்ஜுனனுடன் சண்டையிடும்போது திருதராஷ்டிரரின் மகன்களை உற்சாகப்படுத்தும் அவரது சங்கீதத்தில் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான விபச்சு பீஷ்மர் அவர்களை தாங்கிய போது பயத்தில் உறைந்து நின்றார். ஆனால் அர்ஜுனன் பயப்படவில்லை. பீஷ்மரை அவர் அன்பான புன்னகையுடன் வரவேற்றார். மலை மேகம் போன்ற ஒரு மலையை அவர் வரவேற்றார். இரு போர்வீரர்களும் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களது கண்கள் பயங்கரமான பார்வையில் மூடப்பட்டன. பீஷ்மர் பர்த்தாவின் கொடிமரத்தை 8 அம்புகளால் தொலைத்தார். ஆனால் அர்ஜுனன் பதிலுக்கு பீஷ்மரின் கொடியை ஒரு வலிமையான ஈட்டியால் வெட்டினார். போத்திரமடைந்தது. 2 போர்வீரர்களும் அடிகளையும் எதிர் தாக்குதல்களையும் பரிமாறிக்கொண்டனர். பீஷ்மர் தனஞ்செயலை ஒரு சக்தி வாய்ந்த வான ஆயுதத்தால் மூடினார். ஆனால் அர்ஜுனன் ஒரு சக்தி வாய்ந்த வான ஆயுதத்தை அவர் மீது திருப்பி வீசினார். ஆனால் அது ஒரு மலையைப் போல ஆழமான மேகங்களை பெற்றது போல் உறிஞ்சப்பட்டது. 2 போராளிகளும் மோதிக்கொண்ட போது அம்புகளின் சத்தத்தால் காற்று நிரம்பிய சண்டை தொடர்ந்தபோது கௌரவர் போர்வீரர்கள் அச்சத்துடன் பார்த்தனர். போரின் கொடூரத்தை தங்கள் வாய்கள் அசைந்தன. பீஷ்மரும் அர்ஜுனனும் சமமாக பொருந்தி போனார்கள். ஒவ்வொருவரும் எதிர்ப்பது சாத்தியமற்றது என்று தோன்றியது. காற்று 1000 பறக்கும் அம்புகளால் நிரம்பியது. மாலை வானத்தில் நெருப்பு பூச்சிகள் நடனமாடுவது போரானால் வான ஆயுதங்கள் நிறுத்தப்பட்ட போது போராளிகள் சாதாரண அம்புகளுக்கு மாறினர். பீஷ்மரின் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வில் அர்ஜுனனால் வெட்டப்பட்டது. ஆனால் அவர் விரைவாக மற்றொரு வில்லை கட்டி தனது எதிரியின் மீது தொடர்ந்து அம்புகளை பொழிந்தார். போர் தொடர்ந்தது. 2 தரப்பினரும் ஒரு அங்குலம் கூட கொடுக்கவில்லை. இந்த போர் உச்சக்கட்டத்தை எட்டியதும் கௌரவ போர் வீரர்கள் பீஷ்மரின் வீரத்தைக் கண்டு வியந்து போனார்கள். அவர்களது குரல்கள் போர்க்களம் முழுவதும் ஒலித்தன. அர்ஜுனனின் வலிமைக்கும் வேகத்திற்கும் இணையாக ஒரு சில போர் வீரர்களால் மட்டுமே இருக்க முடிந்தது. ஆனால் பீஷ்மர் அவர்களில் ஒருவர் எந்த போர் வீரனும் அடிபணியப் போவதில்லை என்று தோன்றிய போது அர்ஜுனனால் பீஷ்மரின் வில் மீண்டும் வெட்டப்பட்டது. சாந்தனுவின் மகன் உயரமாக நின்றான். அவரது மார்பு கடின உழைப்பால் மிதந்தது. ஆனால் அர்ஜுனனின் அம்புகள் அவர் மீது தொடர்ந்து மழை பொழிந்தன. இறுதியாக பீஷ்மரின் ரதத்தின் ஓட்டுநர் பாதுகாப்புக்காக கூவினார். பீஷ்மர் தனது காரின் கம்பத்தில் சாய்ந்தார். தோல்வியில் அவரது கண்கள் மூடப்பட்டன. தூசி தணிந்தபோது கௌரவ போர்வீரர்கள் மீண்டும் ஒருமுறை அரவாரம் செய்தனர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் தொடங்கிய போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. மாபெரும் போர் வீரரான பீஷ்மர் தனது தோழர்களை விட்டுவிட்டு போர்க்கப்பலில் இருந்து தப்பி ஓடுவதை விசம்பாயனர் பரமையுடன் பார்த்தார். ஆனால் திருதராஷ்டிரரின் புகழ்பெற்ற மகனான துரியோதனன் தடுக்கப்பட முடியாத ஒரு நபராக இருந்தார். அவர் தனது ராஜ்யத்தின் கொடியை உயர்த்தி அர்ஜுனனை அணுகி கையில் வணங்கி பூமியை உலுக்கிய உரத்த கதனையுடன் இருந்த துரியோதனன் தனது வெயில் இருந்து ஒரு அம்பை எறிந்தார். அதன் இட்டி தலை தண்டு பாம்பை போல நீண்டு அதை அர்ஜுனனின் நெற்றியில் துளைத்தது. புகழ்பெற்ற செயல்களின் நாயகன் தடுமாறி ஒரு சிகரத்துடன் ஒரு அழகான மலைப்போல் பிரகாசமாக பார்த்தபோது சூரிய ஒளியில் தங்கப்புள்ளி பிரகாசித்தது. ஆனால் அவர் விழுந்தபோது கூட சூடான உயிர் ரத்தம் அவரது காயத்திலிருந்து வெளியேறியது. தங்க மலர்களின் மாலை போல அவரது உடலில் பாய்ந்தது. அம்பின் வேகமான மற்றும் கொடிய தாக்குதலால் கோபமடைந்த அர்ஜுனன் விஷம் நிறைந்த பாம்புகளின் சக்தியால் ஆன அம்புகளை எடுத்தான். அவர்களை துரியோதனனை நோக்கி சுட்டான். ஆனால்
மன்னர் பின்வாங்கவில்லை. பயங்கரமான சக்தியுடன் அவர் பார்த்தாவை தாக்கினார். பார்த்தா அவை திருப்பி அடித்தார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்கள் அடிக்கு மாறிக்கொண்டிருக்கும் போது, அவர்களின் வில்லுகள் பாடில தீரமடைந்த போது, ஒரு புதிய போட்டியாளர் களத்தில் இறங்கினார். கோபமடைந்த மலை போன்ற பெரிய யானையின் மீது அமர்ந்திருந்த விகர்ணன் 4 கார்களால் ஆதரிக்கப்பட்டு குந்தியின் மகன் ஜிசுவை நோக்கி விரைந்தார். ஆனால் தனன்சியன் பயப்பட வேண்டிய ஒருவராக இருக்கவில்லை. அவர் ஒரு இரும்பு அம்பை பெரும் உத்வேகத்துடன் சுட்டார். யானையை அதன் கோயில்களுக்கு இடையில் தாக்கினார். அம்பு மேகத்தின் உடலுக்குள் ஆழமாக துளைத்தது. இந்திரனின் இடிமுழக்கம் ஒரு மலையை பிளவுபடுத்துவது போல யானையிடை விழுந்து தரையில் விழுந்தபோது அதன் வலிமை குறைந்து போனது. தனது மலையின் துயரத்தை உணர்ந்த விட்டனா திடீரென்று பெரும் பீதியுடன் இறங்கி விவிஞ்சதியின் காருக்கு 800 அடி தூரம் திரும்பி ஓடினார். யானை தரையில் மோதியதை பிரிதாவின் மகன் திருப்தியுடன் பார்த்தார். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் மற்றொரு அம்பை வீசினான். இது துரியோதனின் மார்பில் தாக்கியது. ராஜாவின் கவசம் காந்திவனின் வலிமைக்கு பொருந்தவில்லை. மேலும் அம்பு அவரது மாம்சத்திற்குள் ஆழமாக கடித்ததால் அவர் வேதனையான கூக்குரலை வெளிப்படுத்தினார். அச்சமும் பீரியும் அடைந்த அவரது போர் வீரர்கள் களத்திலிருந்து ஓடத் தொடங்கினார். துரியோதனன் தனது காரை வேகமாக திருப்பி பார்த்த இல்லாத திசையை நோக்கி ஓடினான். ஆனால் கிறித்தின் இன்னும் போரின் ஆவலுடன் கோபத்திலிருந்து அவரை கண்டித்தார். உங்கள் மகத்தான புகழும் பெருமையும் தியாகம் செய்து நீங்கள் ஏன் பறந்து செல்கிறீர்கள், திரும்பி செல்கிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் உங்கள் ராஜ்யத்திலிருந்து புறப்பட்ட போது இருந்ததைப் போல அந்த ஏற்றாளங்கள் இப்போது ஏன் ஒழிக்கப்படவில்லை? இதோ நான் திருதராஷ்டிரலின் மகன் துரியோதனன் சண்டையிலிருந்து திரும்பி வந்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது காயங்கள் இன்னும் புத்துணர்ச்சியுடன் இருந்தன. அவர் பின்வாங்குவதை கண்டவர்களின் கண்டனங்களால் அவர் நடுங்கினார். ஒரு கொக்கி குத்தப்பட்ட யானை போல அவர் கோபத்துடனும் விரக்தியுடனும் இருந்தார். ஆண்கள் மத்தியில் வீரனாக விளங்கிய கர்ணன் துரியோதனை அமைதிப்படுத்தும் வார்த்தைகளுடன் அழுகி அவரை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் கர்ணனின் முயற்சியால் கூட ராஜாவின் கோபத்தை தணிக்க முடியவில்லை. துரியோதனன் திரும்பி சென்றபோது சாந்தலுவின் மகனான வலிமையான ஆயுதமேந்திய பார்த்தாவின் கோபத்திலிருந்து தனது மருமகனை பாதுகாக்க விரைந்தார். துரோணர், கிருப, விவிஞ்சதி, துசாசனா மற்றும் பலர் விரைவாக பின்தொடர்ந்து வீங்கிய கடலைப் போல அர்ஜுனனை நோக்கி முன்னேறினர். பிரிதாவின் மகனான போர்வியன் இளவரசர் தனன்சியன் கையில் வான ஆயுதங்களுடன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார். அவரது வில்காந்திவர் அதன் மெல்லிசை பாடலை பாடினார். குருக்கள் அர்ஜுனனை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்து ஒரு மலையில் பலத்த மழைப்பொழிவு போல அம்புகளை அவர் மீது பொழிந்தனர். ஆனால் காந்திவனின் வீரரால அவர் பின்வாங்கவில்லை. அவர் இந்திரனிடமிருந்து பெற்ற மற்றொரு தவிர்க்க முடியாத ஆயுதமான சன்மோகனாவை உருவாக்கி அதை தங்கள் புலன்களை குழப்புவதற்கு பயன்படுத்தினார். குருக்கள் திகைத்து நின்றபோது அர்ஜுனன் தனது சங்கடமான தேவதத்தை பலமாக ஊதி அதன் முக்கிய திசைகளையும் முழு பூமியையும் அதன் உரத்த ஒளியால் நிரப்பினான். சங்கடத்தின் சத்தம் அவர்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதே. இல்லை கடவுள்களே, ஏசுவது போல் இருந்தது. துரோணர், கிருபர், விரிஞ்சத்தி உள்ளிட்ட குரு வீரர்களின் வில்லுகள் தங்கள் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. அப்போதுதான் குருக்களின் ஆடைகள் உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கும் போது அவற்றை எடுத்து செல்லுமாறு அதுலன் மச்சினின் மகன் உத்தராவுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தான். உத்தரர் தனது பணியை மேற்கொண்டபோது அர்ஜுனன் தங்க கவசங்களுடன் தனது 4 வெள்ளை குதிரைகளை ஓட்டி சென்று போரினால் பாதிக்கப்பட்ட களத்தை விட்டு தூரத்திற்கு புறப்பட்டான். இருப்பிலும் பீஷ்மர் அவ்வளவு எளிதில் தடுக்கப்படவில்லை. அவர் அர்ஜுனனை அம்புகளால் தாக்கி 10 தண்டுகளால் துளைத்தார். ஆனால் அப்போதுதான் துரியோதனன் பதிலடி கொடுக்க ஒரு வாய்ப்பை கண்டான். போர் வீரன் இளவரசர் தப்பிக்காத வரையில் அர்ஜுனனை துன்புறுத்தும்படி
பீமரிடம் கேட்டான். இருப்பிலும் பீமரின் வார்த்தைகள் ஞானத்தால் நிரம்பி இருந்தன. அவர் தனது சொந்த மயக்க நிலையையும் 3 உலகங்களுக்காக தனது கொள்கைகளை கைவிட பார்த்தவர் அல்ல என்ற உண்மையும் நினைவுபடுத்தினார். பீமரின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு துரியோதனன் இனி போரை தேடவில்லை. அவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அமைதியாக இருந்தார். தனது பேரனின் ஆலோசனை பிரதிபலித்தார். மற்ற குருக்களும் இதை பின்பற்றி தங்கள் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தனர். மாபெரும் போருக்கு பிறகு காளையைப் போன்ற கண்களைக் கொண்ட வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் தோற்கடிக்கப்பட்ட குரு இராணுவத்தின் மீது வெற்றி பெற்று நின்றான். அவர் ஊர்வலத்தை விராடலுக்கு திருப்பிக் கொண்டு செல்லும்போது திருதராஷ்டிர குலம் தங்கள் தோல்வியிலிருந்து இன்னும் திகைத்து மெதுவான படிகளுடன் காடுகளிலிருந்து வெளியே வந்தது. அவர்களின் இதயங்கள் பயத்தால் கனமடைந்தன. அவர்கள் அர்ஜுனனை தங்கள் எஜமானராக ஏற்றுக்கொண்டு வணங்கினர். அர்ஜுனனின் கேக்கமுள்ள இதயம் அவர்களின் அவல நிலையைக் கண்டு அசைந்தது. மேலும் அவர்கள் பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று அவர் அவர்களுக்கு உறுதியளித்தார். வரவேற்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று அவர் கூறினார். கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை பாதுகாப்பேன். குரு வீரர்கள் அவரது வார்த்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் ஆசீர்வாதங்களுடன் அவரை வரவேற்றனர். அவரது துணிச்சலை பாராட்டினர். அவருக்கு நீண்ட ஆயுளை வாழ்த்தினர். அர்ஜுனன் விராடனை நோக்கி சென்றபோது அந்த நகரத்து வசிப்பவர்களுக்கு வெற்றி பெற்ற மாபெரும் வெற்றி பற்றி தெரியாது. ஆனால் தனது மகன்களின் தோல்வியின் செய்தியால் மற்ற மன்னன் பயப்படாமல் இருக்க தான் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். ராஜாவை அச்சப்படுத்தாத வகையில் வெற்றியை அறிவிக்குமாறு மற்ற இளவரசர் உத்தராவுக்கு அறிவுறுத்தினார். இந்த சாதனை தனது சக்திக்கு அப்பாற்பட்டது என்று உணர்ந்த உத்தரா முதலில் தயங்கினார். ஆனால் அர்ஜுனனின் வார்த்தைகள் அவருக்கு தைரியத்தை அளித்தன. மேலும் அவர் உதவ ஒப்புக்கொண்டார். தேவையற்ற உற்சாகத்தை ஏற்படுத்தாமல் வெற்றியை அறிவிக்கும் திட்டத்தை அவர்கள் உண்டாக உருவாக்கினர். அவர்கள் நகரை நெருங்கிய போது அர்ஜுனனின் ஓட்டுநரான கிருதில் அரண்மனைக்கு அருகில் தயாராக நின்றார். ஆனால் நகருக்குள் நுழைவதற்கு முன்பு அர்ஜுனன் உத்தராவிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். அவர் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். மகிழ்ச்சியான இதயத்துடன் அர்ஜுனன் உத்தராவின் ஓட்டுநரான விரடன்னலாவின் மார்வேடத்தை அணிந்து நகருக்குள் நுழைந்தார். இதற்கிடையில் குரு படை தோல்வியடைந்து மனச்சொருவடைந்து கஸ்திலபுரத்திற்கு புறப்பட்டது. ஆனால் அவர்கள் பயணித்தபோது அவர்களின் வீரர்களில் ஒருவரான பால்குனா உத்தராவை நோக்கி திரும்பி இளவரசர் மாடு மேய்ப்பவர்களால் அழைத்து செல்லப்பட்ட காதணிகளை பார்த்து, பிற்பகலில் விராடனின் பெருநகரத்திற்குள் நுழைவோம். மாடு மேய்ப்பவர்கள் வேவாக எங்கள் வெற்றியை பிரகடனப்படுத்தட்டும் என்று கூறினார். உத்தரா சம்மதித்து இந்த செய்தியை நகரம் முழுவதும் பரப்ப தூதர்களை அனுப்பினார். அவர்கள் புனிதமான சாமி மரத்தில் அடிவாரத்திற்கு வந்தபோது அர்ஜுனனும் உத்தராவும் தங்கள் வெற்றிக்காக மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருந்தனர். அவர்கள் தங்கள் நகைகளையும் ஆடைகளையும் அணிந்தனர். அவை அவர்கள் படையெடுப்புக்கு சென்றபோது விட்டு சென்றன. மேலும் நகரத்திற்குள் வீரர்களாக நுழைய தயாராகின விரடங்களுடன் இப்போது வேடங்கலன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனன் உற்சாகத்தால் நேர்ந்த இதயத்துடன் திராட நகரத்திற்குள் நுழைந்தான். அவர்கள் திரும்பி வந்ததைக் கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னரின் வெற்றி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. நீண்ட காலமாக கௌரவர்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்த தனது செல்வத்தை விராட மன்னன் இறுதியில் கௌரவர்களிடம் இருந்து மீட்டெடுத்தான். தனது வசம் ஒரு பெரிய படையுடன் மகிழ்ச்சியான இதயத்துடன் 4 பாண்டவ சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் ஆகியோருடன் நகருக்குள் நுழைந்தான். பிராமணர்கள் உட்பட ராஜாவின் குடிமக்கள் அவரை மீண்டும் நகரத்திற்கு வரவேற்றனர். முன்பு இருந்ததைப் போலவே அவரை வணங்கினர். விராடர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது குரு இராணுவத்தை எதிர்கொள்ள தனது தேரோட்டியாக பிரளங்கலனை மட்டுமே கொண்டு தனியாக வெளியேறிய தனது மகன் உத்தராவை பற்றி கேட்டார். அரண்மனையின் பெண்களும்
கன்னியாஸ்திரிகளும் பீமர், கிருபர், கர்ணர், துரியோதனன், துரோணர் மற்றும் துரோணரின் மகன் ஆகிய 6 வலிமையான வாகன போர் வீரர்களை தோற்கடிக்க உத்தரர் தனியாக வெளியேறியதாக அவரிடம் தெரிவித்தனர். அத்தகைய பயங்கரமான எதிரிகளை எதிர்கொள்ள தனது துணிச்சலான மகன் தனியாக வெளியே செல்வதை நினைத்து மன்னர் விராட துக்கமடைந்தார். அவர் தனது தலைமை ஆலோசகர்களை அழைத்து உத்தராவை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய படைப்பிரிவை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். மன்னர் குதிரைகள், யானைகள், கார்கள் மற்றும் பல்வேறு வகையான ஆயுதங்கள் மற்றும் ஆவரணங்களுடன் கூடிய காலாட்படையினரை அனுப்பினார். இதற்கிடையில் நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரன் புன்னகைத்து முருகனாலா உண்மையில் உத்தராவின் தேரோட்டியாக இருந்தால் அவரது மகனால் குருக்களுடன் இணைந்த பூமியின் அனைத்து பிரபுக்களையும் தோற்கடிக்க முடியும் என்று கூறினார். உத்தராவால் அனுப்பப்பட்ட வேகமான கால் தூதர்கள் விரைவில் விராடனின் நகரத்திற்கு வந்தனர். குரு இராணுவத்தின் மீதான வெற்றியை பற்றிய செய்திகளை கொண்ட குதிரைகள் அனைத்தும் மீண்டும் கொண்டு வரப்பட்டதாகவும் குருக்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் தலைமை மந்திரி மன்னர் விராடனிடம் தெரிவித்தார். தனது தேரோட்டியான இரண்டலனுடன் உத்தரா நலமுடன் இருப்பதாகவும் அவர் அவரிடம் கூறினார். குதிரை மீட்கப்பட்டு குருக்கள் தோற்கடிக்கப்பட்டது. அதிர்ஷ்டம் என்று யுதிஷ்டிரர் கூறினார். தனது மகளின் வெற்றியை கேள்விப்பட்ட மன்னர் விராடன் தனது உடல் முடிலிமிர்ந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தூதர்களுக்கு பரிசுகளை வழங்க உத்தரவிட்டார். மேலும் நெடுஞ்சாலைகளை கொடிகளால் அலங்கரிக்கவும் அனைத்து தெய்வங்களையும் மல காணிக்கைகளால் வணங்கவும் உத்தராவுக்கு ஒரு பிரமாண்டமான வரவேற்பை தயாரிக்கவும் தனது அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களின் வெற்றி செய்தி பரவியதும் விராட நகரத்தின் குடிமக்கள், இசைக்கலைஞர்கள், விபச்சாரிகள், இளவரசர்கள் மற்றும் துணிச்சலான வீரர்களுடன் உத்தராவை வரவேற்க புறப்பட்டனர். நெடுஞ்சாலைகள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து தெய்வங்களையும் மலர் காணிக்கைகளால் வணங்க வேண்டும் என்றும் மன்னர் விராடை உத்தரவிட்டார். பின்னர் மன்னர் பகடை விளையாட்டில் தனது கவனத்தை திருப்பினார். அதை அவர் மகிழ்ச்சியில் மறந்துவிட்டார். அவர் சாயந்திரியிடம் பகடை கொண்டு வர சொன்னார். கால்கா அவருக்கு எதிராக விளையாட ஒப்புக்கொண்டார். இருப்பினும் யுதிஷ்டிரர் வீருக்கு அறிவுறுத்தினார். மேற்கூட்டப்பட்ட கல்தரையில் சூரியன் பிரகாசமாக பிரகாசித்த விராடாவின் பிரமாண்டமான நீதிமண்டலத்தில் ஒரு காட்சி வெளிப்பட்டது. அது நித்தியத்திற்கு வந்தவர்களின் நினைவுகளில் பொறிக்கப்படும். விராட மன்னரின் மூத்த மகனான பூமின்சியா மரியாதையுடன் மண்டபத்திற்குள் விளைந்தார். அவர் கந்தாவை அழும்போது அவரது கண்கள் கீழோக்கி சென்றன. அவர் காயமடைந்தார் மற்றும் பத்தத்தால் மூடப்பட்டிருந்தார். அர்ப்பணிப்புள்ள உதவியாளரான சாய்ந்தி அவரது தேவைகளை பார்த்து அவருக்கு அருகில் நவாஜாவின் மகனான உத்தரா கவலையுடன் நடுங்கும் குரலுடன் முன்னே ஓடினார். தந்தையே, இல்ல பிரபுவை யார் அடித்தார்கள்? இவ்வளவு கொடூரமான செயலை யார் செய்திருக்க முடியும் என்று அவர் கேட்டார். அவரது கண்கள் ஒரு பதிலை தேடுவது போல் அரையேஸ்கியன் செய்தன. மன்னரின் பதில் விரைவாகவும் சகிப்புத்தமையற்றதாகவும் இருந்தது. என் கோபத்தை பெற்றவர் அந்த ஏமாற்றுக்கார பிராமணர் தான். அவரை பாராட்ட அவருக்கு தைரியம் இருந்தது. அந்த நபர் என்று அவர் கூறினார். அவரது குரல் அவமதிப்புடன் சொட்டு சொட்டாக இருந்தது. ராஜாவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் உத்தராவின் வெளிப்பாடு உறுதியுடன் இருந்தது. தந்தையே, நீங்கள் ஒரு அநீதியை செய்துவிட்டீர்கள் என்று உத்தரன் உறுதியாக சொன்னான். ஒரு பிராமணனின் சாபம் நம் அனைவரையும் விழுங்காதபடி நீங்கள் மன்னித்து கங்காவின் மன்னிப்பை திருப்பிப்படுத்த வேண்டும். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் இருந்தன. தாடனும் கூட தனது மகனின் கண்டனத்தின் இடையின் கீழ் தடுமாறில் ஆர்சாம்பலில் மறைத்து வைக்கப்பட்ட நெருப்பை போல இருந்த குந்தியின் மகனை மன்னர் அமைதிப்படுத்த தொடங்கிய போது விராடனுக்கும் கன்லாவுக்கும் வணக்கம் செலுத்தும் போது அவரது கண்கள் கீழோக்கி சாய்ந்தன. இரத்தப்போக்கு நின்றுவிட்டது. ஆனால் காற்றில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. எனினும் கந்தன் ராஜாவை எளிதில் மன்னித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அரசனே, நான் நீண்ட காலத்திற்கு முன்பே உன்னை மன்னித்து விட்டேன் என்று அவர் கூறினார்.
அவரது குரல் அமைதியாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. கோபம் என்பது நம் அனைவரையும் நுகரும் நெருப்பு. உங்கள் செயல்களுக்கு நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை. அவரது வார்த்தைகள் விராடனின் தொந்தரவு ஆன்மாவுக்கு தைலம் போன்றது. அப்போதும் ஆத்தமடைந்த மன்னன் போரில் உத்தராவின் துணிச்சலை புகழ்ந்து பேசத் தொடங்கினான். அமைதியாக நின்ற சவிசச்சனிடம் அவரது நல்லொழுக்கங்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினான். நீ உண்மையிலேயே என் மகன் என்று ராஜா கூறினார். அவரது குரலில் உணர்ச்சிகள் நிறைந்திருந்தன. உங்களில் நான் என்னை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை காண்கிறேன். வலிமையான, தைரியமான, நியாயமான ராஜாவின் வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதம் போன்றது. ஆனால் அவை வரவிருக்கும் சோதனைகளை நினைவூட்டுவதாகவும் செயற்பட்டன. மன்னர் பேசிக்கொண்டிருக்கையில் வேடன்னாலா அமைதியாக அருகில் நின்றார். அவரது கண்கள் தாயில் நிலைத்திருந்தன. அவர் சபை அறையில் வெடித்த கொந்தளிப்பை கண்டார். ஆனால் அவர் உறுதியுடன் இருந்தார். கங்காவின் மீது அவரது விசுவாசம் அசைக்க முடியாதது. மனித இயல்பின் சிக்கல்கள் மற்றும் குடும்பம் மற்றும் கடமையின் விடித்த பிழைப்பொருளுக்கு ஒரு சான்றாக விராடாவின் வார்த்தைகள் இன்னும் மண்டபத்தில் எதிரொலிக்கும் காட்சியுடன் காட்சி முடிந்தது. போர்க்களத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து குழப்பமான காட்சியின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. உத்தராவின் முகம் பயத்தில் அவரது தந்தை விராடனை அவர்களின் ரதத்தில் நெருங்கியது. தந்தையர் என்று அவர் கூறினார். அவரது குரல் நடுங்கியது. நான் எங்கள் காதலிகளை மீட்டெடுத்து கௌரவர்களை தோற்கடிக்க தவறிவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது நான் செய்தது அல்ல. ஆனால் போரில் அலையிட்ட ஒரு தெய்வீக இளைஞனின் செயலுத்திறன் பேசுகையில் விராடனின் ரதத்தின் மீது சவாரி செய்த ஒரு உருவம் தூரத்திலிருந்து வெளிப்பட்டது. நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களை கொண்ட இளம் போர் வீரன் பொழுதுபோக்கு மற்றும் அக்கறையின் கலவையுடன் உத்தராவை பார்த்தார். கிருபர துரோணனின் மகன் மற்றும் பீக்மாரை தோற்கடித்தவர் அவர்தான். இப்போது அவர் போர்க்களத்தில் வெற்றி பெற்றார். குரு வம்சத்தின் இளவரசரான துரியோதனன் தனது தேரில் அவரை அணுகி அவரது ஆலோசகர்களால் சுடப்பட்டார். அவரது முகம் ஒரு குழியில் முறுக்கப்பட்டது. அவர் இளம் போர்விய மீது அம்புகளை பொழிந்தார். ஆனால் அவை அவரது மின்னல் வேகமான பிரதிபலிப்புகளுக்கு பொருந்தவில்லை. அவர் தப்பிக்கும் போது வான இளைஞர் சிரித்தார். அம்புகளுக்கு இடையில் நெசவு செய்தார். அவரது சொந்த அம்புகள் குரு இராணுவத்தின் வழியாக வெண்ணெய் மூலம் சூடான கத்தி போல துளைத்தன். குருக்களில் 6 மாபெரும் கார்போர் வீரர்கள் ஒரு காலத்தில் பெருமையாகவும் அச்சமற்றவர்களாகவும் இருந்தனர். இப்போது குழப்பத்தில் தப்பி ஓடினர். அவர்களில் கார்சல்கள் சிதைந்தன. அவர்களில் ஆடைகள் முதுகிலிருந்து கிழிந்த. இளம் போர் வீரர் தன்னை சுற்றியுள்ள படுகொலைகளை ஆய்வு செய்யும் போது அவரது மார்பு கடின உழைப்புடன் வெற்றி பெற்று நின்றார். தூசி தணிந்த போது விராடனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. தெய்வீக வம்சாவளியை சேர்ந்த சற்றுவாய்ந்த ஆயுதம் ஏந்திய மற்றும் புகழ்பெற்ற இளைஞன் எங்கே என்று அவர் தனது மகன் உத்தராவிடம் கேட்டார். என்னையும் என் குதிரையையும் காப்பாற்றியதற்காக நான் அவை பார்த்து வணங்க வேண்டும். ஆனால் அந்த இளம் போர் வீரன் காற்றில் மறைந்து விட்டதாக உத்தரர் பதிலளித்த போது விராடனின் முகம் விழுந்தது. எவ்வாறாயிலும் அடுத்த நாள் ஒரு புதிய வளர்ச்சியை கொண்டு வந்தது. லாடனின் அரண்மனையில் மாறுவேடத்தில் வசித்து வந்த பாண்டவர்களின் இளவரசர் பார்த்தார். விராடரின் மகள் உத்தராவுக்கு தனது சொந்த ஆடைகளை வழங்கினார். அழகான மற்றும் நன்றியுள்ள பெண் தனது புதிய ஆடைகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அனைவரையும் காப்பாற்றிய இளம் போர் வீரர் மீது அவரது இதயம் அன்பால் பெருகியது. போரின் மற்றொரு நாளில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மத்ய ராஜ்யத்தின் மக்கள் தங்கள் மன்னர் விராடனை சுற்றி திரண்டு சக்தி வாய்ந்த போர் வீரரின் சூழ்ச்சிகளை பற்றிய கதைகளை கேட்டனர். அவர் தலைமறைவாக இருந்த போதிலும் அவரது பானக்கதை வளர்ந்தது. நாடு முழுவதும் பழமிப்போயும் மரியாதையையும் தூண்டியது. விராடனின் பாட்சியத்தில் தங்கியிருந்த 3வது நாளில் சூரியன் உதயமாகவில்லை. அப்போது 5 பாண்டவ சகோதரர்கள் தங்கள் மிகச்சிறந்த வெள்ளை ஆடைகளை அணிந்து விலைமதிப்பற்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் அறைகளிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் புத்துணர்ச்சியூட்டும் குளியல் எடுத்தனர். இப்போது அவர்கள் ஒவ்வொரு அங்குலமும் பிரகாசமான இளவரசர்களை பார்த்தனர். யுதிஷ்டிரரை தங்கள் தலையில் வைத்துக்கொண்டு
அவர்கள் விராடரின் அரண்மனையின் பிரமாண்டமான சபையை மண்டபத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் பிரசன்னம் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தரும் சகோதரர்கள் அரசர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிம்மாசனங்களில் அமர்ந்தனர். ஒரு பலிபீடத்தின் மீது நெருப்பைப் போல பிரகாசித்தனர். காற்று தங்கள் ஆற்றலுடனும் பிரகாசத்துடனும் அதிர்வுற்றது போல் தோன்றியது. மச்சியாவின் மன்னரான விராடன் தனது இருக்கையிலிருந்து ஆச்சரியம் மற்றும் ஆர்வத்தின் கலவையை தனது முகத்தில் பொறித்தபடி தகாஜாவின் பார்வை பாண்டவர்களைப் பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு கணம் இடித்தது. அவரது குரல் எரிச்சல் அடைந்தது. ஒரு பகடை வீச்சாளர், நீங்கள் என்னை ஒரு அரசவை அதிகாரியாக பயன்படுத்தினீர்கள் என்று அவர் கூச்சலிட்டார். கந்தாவை நோக்கி அவர் ஒரு தெய்வீர உயலத்தைப் போல அமர்ந்திருந்தார். அழகான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்தபடி அரச இருக்கையை நீங்கள் எவ்வாறு ஆக்கிரமிக்க முடியும்? ராஜாவின் வார்த்தைகள் கிண்டல் செய்யப்பட்டன. ஆனால் அர்ஜுனன் எப்போதும் விரைவான புத்திசாலி நகைச்சுவையாக ஒரு வாய்ப்பை உணர்ந்தார்களில் ஒரு குறும்புத்தனமான ஒளியுடன் அர்ஜுனன் பேசத் தொடங்கினான். அவருடைய குரல் போற்றுதலுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. இந்த மனிதனே ராஜாவே, இன்றனுடன் அதே இருக்கையை வகிக்க தகுதியானவன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் கந்தாவை நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணமாக சித்தரிக்கின்றன. அவர் பிராமணர்கள் மீதான கந்தாவின் பக்தியையும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றதையும் ஆடம்பர மற்றும் சரீர இன்பங்கள் மீதான அலட்சியத்தையும் விவரித்தார். அர்ஜுனன் கங்காவின் தியாகங்களை செய்யும் பழக்கம், அவரது நிலையான சபதம் மற்றும் ஆயுதங்களை பற்றிய அசாதாரண அறிவு பற்றி பேசினார். அவர் பேசுகையில் அர்ஜுனனின் வார்த்தைகள் கங்காவை ஒரு வலிமையான போர்வீரனாக புத்திசாலித்தனத்திலும் வலிமையிலும் ஒப்பிட முடியாத ஒரு பார்வையை உருவாக்கின. கங்கன் எப்படி ஒரு பெரிய ரிஷி போன்றவர். அவரது அறநெறி வலிமை மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றார் என்பதை அவர் விவரித்தார். அர்ஜுனனின் சொற்பொழிவுக்கு மன்னர் செவிசாய்த்தார். எனினும் சிரிப்பதா அல்லது திட்டுவதா என்று தெரியாமல் குழப்பமடைந்த விராடன் அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டபோது அவரது வெளிப்பாடு ஏச்சிலிருந்து ஆர்வமாக மாறியது. அவர் கந்தாவை ஒரு புதிய வெளிச்சத்தில் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாகவும் நல்லொழுக்கத்தின் உண்மையான உருவகமாகவும் பார்க்கத் தொடங்கினார். அர்ஜுனன் பேசி முடித்ததும் ராஜாவின் முகம் புன்னகையில் உடைந்ததை நான் பார்க்கிறேன் என்று விராடன் புரிந்து கொண்ட குரலில் சொன்னான். இது உண்மையில் நல்லொழுக்கத்தின் உருவகம். அவர் தனது தலையை அசைத்து கந்தாவை அரச இருக்கைக்கு தகுதியானவர் என்று ஒப்புக்கொண்டார். சகோதரர்கள் பாண்டவர்கள் ஒருவருக்கொருவர் புன்னரைத்தனர். ஒருவருக்கொருவர் தங்கள் பிணைப்பும் பாசமும் அவர்களின் முகங்களில் தெளிவாக தெரியும். அந்த தருணத்தில் காந்தா ஒரு வீரரை விட மேலானவர் என்பது தெளிவாக தெரிந்தது. விராட பாச்சியத்தில் படையெடுப்பாளர்களிடமிருந்து நிலத்தை பாதுகாத்த வீரர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் விருந்தினர்களில் 5 சகோதரர்கள் பாண்டவர்கள் பல ஆண்டுகளாக ரகசியமாக வசித்து வந்தனர் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்களில் அடையாளம் வரைக்கப்பட்டது. அவர்களின் புரவலர் மன்னர் விராடரிடமிருந்தும் கூட கொண்டாட்டங்கள் உச்சத்தை எட்டியதும் பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான அர்ஜுனன் தனது அற்புதமான தோற்றம் மற்றும் வலிமையான உடலமைப்புடன் கூட்டத்தினரிடையே தனித்து நின்றார். அவர் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு போரில் தனது துணிச்சல் மற்றும் திறமைக்கு பெயர் பெற்றவர். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டபோது அவர் தனது தோழர்களை சுட்டிக்காட்டினார். கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த சகோதரரான பீமன், நகுலன் மற்றும் சரதேவா ராட்டியர்கள் தங்கள் அழகு மற்றும் தற்காப்பு வலிமைக்கு பெயர் பெற்றவர்கள் மற்றும் பஞ்சாலாவை சேர்ந்த அழகான இளவரசி பிறவரி அர்ஜுனனின் வார்த்தைகளைக் கண்டு வியந்த விராடனின் மகள் உத்தரா சகோதரர்கள் ஒவ்வொருவையும் ஆர்வத்துடன் அடையாளம் காட்டினார். அவர் பீமனை சீங்கத்தை போன்ற ஆயுதங்களை கொண்ட ஒரு வலிமையான போர் வீரர் என்றும், நகுலல் மற்றும் சடதேவன் ஆகியோரை பாரத இனத்தை சேர்ந்த வலுவான மற்றும் அழகான 2 காளைகளுடன் ஒப்பிடுவதாகவும் விவரித்தார். திரும்பரி தனது சொந்த மாற்றாந்தாய் சாயேந்திரியை தவிர வேறில்லை என்று கூறினார். மாலை நேரம் கழிந்தபோது விராடல் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தனது ராஜ்யத்தை காப்பாற்றிய வீரர்களை பாராட்ட ஆர்வமாக இருந்தார். போரில் அர்ஜுனனின் வீரத்தை பாராட்டினார். அவர் எப்படி கிச்சாக்கர்களை தோற்கடித்து
திருடப்பட்ட கன்னிகளை மீட்டெடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். அவர்களின் துணிச்சலால் மன்னர் மிகவும் தீர்க்கப்பட்டதால் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட காலத்தில் அவர்கள் அனுபவித்த எந்தவொரு குற்றத்திற்கும் பரிகாரம் செய்ய முடிவு செய்தார். நல்லெண்ணத்தின் பிரமாண்டமான செய்தியில் கிராடல் தனது மகள் உத்தராவின் திருமணம் உட்பட தனது ராஜ்யத்தை அதுலனுக்கு வழங்கினார். பாண்டவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். நன்றியுடன் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் புறப்பட தயாரான போது மன்னர் கிராடர் அவர்களுக்கு பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தார். அவர்களின் நல்லொழுக்கங்களுக்கு தனது ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்தினார். பாண்டவர்களுக்கும் அவர்களின் விருந்தாளிகளுக்கும் இடையிலான மீண்டும் இணைவது மிகுந்த மகிழ்ச்சியும் நிம்மதியையும் அளித்தது. பல ஆண்டுகள் இரகசியமாக வாழ்ந்த பிறகு அவர்கள் இறுதியாக துன்புறுத்தலுக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் கிராடரின் ராஜ்யத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் ஒரு அன்பான வரவேற்பின் நினைவுகளையும் ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதியையும் எடுத்து சென்றனர். மத்ஸ்ய ராஜ்யத்தில் மன்னர் கிராடர் தனது மகள் உத்தராவை ஒரு தகுதியான காதலுக்கு திருமணம் செய்து வைப்பதை காண ஆர்வமாக இருந்தார். அவர் பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான அர்ஜுனனிடம் திரும்பி தனது மகளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அர்ஜுனன் தயங்கினார். அவர் தனது பராமரிப்பில் வளர்ந்த உத்தராவுடன் ஒரு வருடம் ராஜாவில் உள் குடியிருப்புகளில் வாழ்ந்தவை நினைவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையிலிருந்து ஒரு இளம் பெண்ணாக வளர்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று அர்ஜுனன் மன்னர் விராடனிடம் விளக்கினான். அவள் என்னை ஒரு தந்தையைப் போல நம்புகிறாள். என்னை பாதுகாவலனாக பார்க்கிறாள். நான் அவருடைய பாதுகாவலனாகவும் நண்பனாகவும் இருந்தேன். எங்கள் உறவை பற்றி மக்கள் சந்தேகங்களை எழுப்பக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன். அவர் ஒரு தீர்வை முன்வைத்தார். அவர் உத்தராவை மணந்தால் அது அவருடைய தூய்மையையும் அப்பாவித்தனத்தையும் நிரூபிக்கும். அர்ஜுனனின் ஆலோசனையை மன்னர் கிராடர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அர்ஜுனன் மற்றொரு நிபந்தனையை சேர்த்தார். அவர் உத்தராவை தனது சொந்த மனைவியாக அல்ல, ஆனால் தனது மகள் அபிமன்யுவின் மணமகளாக திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அபிமன்யு தனது மகளுக்கு தகுதியான கணவர் என்பதை அறிந்த மன்னர் இந்த யோசனையால் மகிழ்ச்சி அடைந்தார். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக தொடங்கின. மாறுவேடத்தில் தனது ஆட்சியின் போது தனக்கு ஆதரவளிக்க வந்த அனைத்து மன்னர்களுக்கும் பிரபுக்களுக்கும் மன்னர் கிராட அழைப்பிதழ்களை அனுப்பினார். கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவனையும் விருஷ்ணி குலத்தின் பிற முக்கிய உறுப்பினர்களையும் அவர் அழைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் வந்ததால் நகரம் உற்சாகத்தால் நிரம்பியது. கிருஷ்ணர் அபிமன்யு மற்றும் அவரது தாயார் சுபதாவுடன் நகரத்திற்கு வந்தார். பாண்டவர்களுக்கு பின் அடிமை ரத்தினங்கள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட பரிசுகளை தன்னுடன் கொண்டு வந்தார். இசை மற்றும் நடனத்தால் கிராட மன்னரில் அரண்மனை நிரம்பியது. மான்கள் வேட்டையாடப்பட்டன. மேலும் ஒயின்கள் மற்றும் போதை பழச்சாறுகள் ஏராளமாக சேகரிக்கப்பட்ட. சுதீஷ்ணா தலைமையிலான மத்ஸ்ய ராஜ்யத்தின் தாய்மார்கள் அரண்மனைக்கு வந்து தங்கள் மிகச்சிறந்த ஆடைகள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்களில் கிருஷ்ணரும் இருந்தார். அவரது அழகு, புகழ் மற்றும் பிரகாசத்தால் ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தார். அவர் இளவரசி உத்தராவை வழிநடத்தினார். ஒவ்வொரு ஆபரணத்தையும் அணிந்து இந்திரனின் மகளை ஒத்திருந்தார். திருமண விழா நடந்தது. அர்ஜுனன் தனது மகள் அபிமன்யுவில் சாவாக விராடனின் மகளை ஏற்றுக்கொண்டார். மூத்த பாண்டவ சகோதரரான மன்னர் யுதிஷ்டிரனும் அவளை தங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்டார். விழாவுக்கு பிறகு மன்னர் பிராமணர்களுக்கு செல்வம், கைன் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினார். மகிழ்ச்சியான மற்றும் நன்கு உணவளிக்கப்பட்ட மக்கள் நிறைந்த ஒரு பெரிய திருவிழாவை போல மத்ஸ்ய நகரம் பிரகாசமாக பிரகாசித்தது. அபிமன்யுவுக்கும் உத்தராவுக்கும் இடையிலான திருமணம் பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது. இது பாண்டவர்களுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது.